மூடுபனிக்காடு அத்தியாயம் 56. அன்று அந்த விபத்து நடந்த சில மணி நேரங்களுக்குப் பிறகு மருத்துவமனையின் ஒரு தனி அறையில் செல்வராஜ் அனுமதிக்கப்பட்டிருந்தான். வெளியே லாவண்யாவையும் சுஜியையும் பதட்டத்துடன் அனுப்பி வைத்த சபரி மெல்ல அந்த அறைக்குள் நுழைந்தான். செல்வராஜ் அப்போதுதான் தனக்கென குடும்பம் என்று யாருமில்லை என்கிற விபரங்களை மருத்துவரிடம் கொடுத்து கொண்டிருந்தான். அதைக் கேட்ட சபரிக்கு ஒரு பொறி தட்டியது. சபரி சைகை காட்ட மருத்துவர் வெளியேறினார். இப்போது அறையில் சபரியும் செல்வராஜும் மட்டுமே. செல்வராஜ், ரொம்ப சாரி, என்ன நீங்க மீட் பண்ண வந்த இடத்துல இப்படி நடக்கும்னு நான் நினைக்கல என்றான் சபரி. நீங்க பிஸியா இருக்கீங்கன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள ஒரு போன் பேசிட்டு வரலான்னு போனேன். இப்படி ஆகிருச்சு சபரி. ஆமா, அந்த பொண்ணு யாரு? எந்த பொண்ணு செல்வராஜ்? ஏதோ ஒரு பொண்ணுதான் ஓடி வரும்போது தெரியாம என்னை இடிச்சு கீழே தள்ளுனா. அவளை நீங்க தானே துரத்திட்டு வந்தீங்க? நான் பார்த்தேனே. யார் அது? அவ முகம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சபரியின் மூளை மின்னல் வேகத்தில் வேலை செய்தது. சுஜியை தன் கட்டுப்பாட்டில் கொண்டுவர இதைவிட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காது என்று அவனுக்கு தோன்றியது. அது என் வைஃப் லாவண்யாவோட தங்கச்சி சுஜி. ஓ, நீங்க 3 பேரும் தங்குறதுக்காக தான் என் வீட்டை வாங்குறதுக்காக வர சொன்னீங்களா? எஸ். சபரி சார், இத ஒரு கெட்ட சகுனமா எடுத்துட்டு வீட்டை வாங்காம இருந்துடாதீங்க. எனக்கு அந்த பணத்தேவை ரொம்ப முக்கியம். சபரி செல்வராஜை ஊடுருவி பார்த்தான். அவனது கண்களில் ஒரு நரித்தனம் மின்னியது. நான் வீட்டை வாங்கிக்கிறேன், ஆனா அதுக்கு பதிலா நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்பா? என்ன? சுஜி கிட்ட நீங்க இறந்துட்டதா நான் சொல்லியிருக்கேன். அவளும் அத நம்புறா. செல்வராஜ் அதிர்ச்சியில் எழுந்திருக்க முயன்றான். என்னது? ஏன், எதுக்காக அப்படி சொன்னீங்க? அப்படி சொன்னாதான் இப்போ நான் இருக்கிற சில சிக்கல்களை சமாளிக்க முடியும். திடீர்னு ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த ஊருக்கு போலான்னு சொன்னா அவங்க வர யோசிப்பாங்க. இப்போ நீங்க இறந்துட்டதா சொல்லி அதையே ஒரு காரணமா காட்டி கொலைகேஸ்ல இருந்து உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லி அவங்கள மூடுபனிக்காட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். செல்வராஜ் புரியாமல் பார்த்தான். தெரியாம தான் கேக்குறேன், எதுக்காக அந்த ஊருக்கு அவ்வளவு பிடிவாதமா போகணும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு வீடு கிடைக்குமா கிடைக்காதா? செல்வராஜ் ஒரு நிமிடம் யோசித்தான். அவனுக்கு தேவை பணம், சபரிக்கு தேவை அந்த வீடு. தாராளமா வாங்கிக்கோங்க, ஆனா நான் செஞ்சு கொடுக்க போற இந்த ஹெல்ப்புக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு 5 லட்சம் போட்டு கொடுங்க. அந்த பொண்ணு கண்ணுல நான் ஜென்மத்துக்கும் படமாட்டேன். பணம் இப்போ என்கிட்ட இல்ல, எங்க அம்மா தான் கொடுக்கணும். நான் ஏற்பாடு பண்றேன். இந்த டீல் நமக்குள்ளே இருக்கட்டும். இருவரும் கைகுலுக்கிக் கொண்டனர். ஒரு அப்பாவியின் குற்ற உணர்வை வைத்து ஒரு பெரிய துரோக நாடகத்திற்கு அங்குதான் அஸ்திவாரம் போடப்பட்டது. நடந்த சம்பவத்தை சொல்லி முடித்த வருண், ஆனா பாவம் சுஜினி, ஒரு கொலை செஞ்சுட்டோமேனு ஒவ்வொரு நிமிஷமும் குற்ற உணர்வுல செத்து செத்து புழைச்சிட்டு இருக்க. அந்த சபரி அவ்வளவு அழகா பிளான் பண்ணி உங்களை இங்க கூட்டிட்டு வந்துட்டான். சபரி திட்டமிட்டுதான் இந்த ஊருக்கு தங்களை அழைத்து வந்திருக்கிறான் என்ற உண்மை சுஜியை குழப்பியது. ஏன், எதற்கு என்ற கேள்விகள் அவளுக்குள் எழுந்தது. என்ன நடந்தாலும் ஏன் சபரி இன்னும் லாவண்யாவை விட்டு போகாம ஒட்டிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிற? வருண் கேட்டபோது அவனது குரலில் ஒரு ஏளனமான தொனி இருந்தது. சபரிக்கு தன் இச்சைகளை தீர்த்துக்க எத்தனையோ பொண்ணுங்க கிடைக்கலாம், ஆனா அவனை உயிருக்குயிரா நேசிக்கிற ஒரு பொண்ணோட ரத்தத்துல உருவாகிற குழந்தைதான் அவனுக்கு தேவைப்படுது. அதுக்காக தான் அந்த சபல புத்தி உள்ள மனுஷன் இன்னும் லாவண்யாவை விட்டு போகாம நல்லவ மாதிரி அவ கூடவே இருக்கான். அவ மேல இருக்கிற அன்புல இல்ல, அந்த பாதுகாப்பு எல்லாம் உள்ள வளர்ற அந்த பிஞ்சுக்காக மட்டும்தான். சுஜியின் இதயம் வேகமாக துடித்தது. ஏன், சபரி எதுக்காக இதெல்லாம் செய்யணும்? அவனோட திட்டம் என்ன? அவனுக்கு எதுக்கு அந்த குழந்தை வேணும்? அதை வச்சு என்ன செய்ய போறான்? சுஜி கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனாள். வருண் இப்போது ஒரு கொடூரமான அரக்கனை போல சிரித்தான். அந்த சிரிப்பு காடெங்கும் எதிரொலித்தது. நாங்காவது அந்த குழந்தைய ஜெனிஃபர் கிட்ட கொடுத்து அவளோட ஆத்மாவை சாந்தி அடைய வைத்து எங்களுக்கு மோட்சம் தேடிக்கதான் நினைக்கிறோம். ஆனா உன் மாமன் சபரி, அவன் அந்த குழந்தையை நரபலி கொடுக்க நினைக்கிறான். சுஜி அதிர்ச்சியில் வாயை பிளந்தாள். நரபலியா? அவளது குரல் தேய்ந்து போய் வெளிவந்தது. ஒரு மனிதன், அதுவும் தன் சொந்த குழந்தையை நரபலி கொடுக்கும் அளவுக்கு கொடூரமானவனா? சுஜியால் அந்த உண்மையை செரிக்கவே முடியவில்லை. ஆமா சுஜி, நரபலி. எதுக்காக, எந்த மாந்திரீகத்திற்கு என்று எனக்கு தெரியாது. ஆனா சபரியோட ஒட்டுமொத்த திட்டமும் அந்த பலிபீடத்தை நோக்கித்தான் போய்க் கொண்டிருக்கிறது என்று சொன்னபோது சுஜிக்கு உலகம் சுழல்வது போல இருந்தது. வருணின் முகத்தில் ஒரு விகாரமான ஏளனம் தாண்டவமாடியது.
இப்ப கூட எங்க அம்மா அவன்கிட்ட அந்த டீலிங் தான் போட்டிருக்காங்க சுஜி. லாவண்யாவுக்கு பிறக்க போற இரட்டை பிள்ளைகள்ல ஒரு குழந்தைய நீ எடுத்துட்டு போய் உன் இஷ்டப்படி நரபலி கொடுத்துக்கோ. ஆனா இன்னொரு குழந்தை எங்களுக்கு வேணும். அதை நாங்க ஜெனிஃபருக்கு கொடுத்து இந்த ஊர்ல இருக்கிற எங்களை போன்ற ஆவிகளுக்கு மோட்சம் தேடிக்க போறோம். இதுதான் அந்த ஒப்பந்தம். இதற்காக தான் சபரியும் என் அம்மாவும் இப்போ கைகோர்த்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. வருண் அந்த உரையாடலை விளக்கி முடிக்க சுஜிக்கு தலை சுற்றியது. தன் அக்காவின் கருவில் வளரும் சிசுக்களை பங்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மூடுபனி காட்டில் சுஜிக்கு மூச்சு முட்டுவது போல இருந்தது. எப்படியாவது தன் அக்காவையும் அவளது கருவில் இருக்கும் அந்த அப்பாவி உயிர்களையும் காப்பாற்றிவிட வேண்டும் என்ற வெறி அவளுக்குள் தீயாய் பரவியது. சபரி எதுக்காக உன் அம்மா பிளானுக்கு இவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கணும் என்று சுஜி தன் ஆத்திரத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு கேட்டாள். வேற வழி இல்லையே செல்லம், வருண் நக்கலாக தொடர்ந்தான். வேற வழி இல்லையே செல்லம், அவனுக்காக தானே நானும் என் அம்மாவும் அந்த ஜெகதீஷ கொலை செஞ்சோம். எங்க ஜெகதீஷ் ஊருக்குள்ளேயே இருந்தா அவனோட ஆவி இங்க சுத்துமோன்னு பயந்து எங்க அம்மா நான் தாக்கிய ஜெகதீஷ் குத்துயிரும் கொலையுயிருமா இருக்கும்போதே ஊரெல்லைக்கு தூக்கிட்டு போய் ஊருக்கு வெளியே வச்சு அவனோட மிச்சமிருந்த உயிரை பறிச்சாங்க. சபரி இப்போ நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா கொலை செஞ்சது அவன்தான்னு சிவகாமிக்கு தெரியப்படுத்திடுவோம். அதுக்காக தான் சபரி ஜெகதீஷ் உடம்ப புதைக்கிற காட்சிய எங்க அம்மா வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டாங்க. உன் அத்தைக்கு இத அனுப்புனா அப்புறம் என்ன நடக்கும்? உங்க குடும்பத்தையே வேரோட அழிச்சிடுவாங்க. அந்த பயத்துலதான் சபரி இப்போ நம்ம காலடியில கிடக்கான். சுஜிக்கு வருண் மீது இருந்த துளி அளவு மரியாதையும் அற்றுப்போனது. அவனை பார்க்கவே அவளுக்கு அருவருப்பாக இருந்தது. ஜெகதீஷ் கொலைக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு என் மேல சத்தியம் பண்ணியேடா, அப்போ அதுவும் பொய்யா? வருண் அந்த இடமே அதிரும்படி சத்தமாக சிரித்தான். நீயே செத்து ஆவியாதான் சுத்திட்டு இருக்க. இதுக்கு மேல உன் மேல பொய் சத்தியம் பண்ணினா எனக்கு என்ன பாதிப்பு வந்துரு போது? செத்தவங்க மேல சத்தியம் பண்ணினா அது பலிக்காது சுஜி. அவனது அந்த திமிரு கலந்த பேச்சு சுஜியின் பொறுமையை சோதித்தது. அவனது நக்கலான சிரிப்பை கேட்டுக்கொண்டிருக்க அவளுக்கு திராணி இல்லை. ஒவ்வொரு நொடியும் லாவண்யாவின் உயிருக்கு ஆபத்து நெருங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்த சுஜி அங்கிருந்து வீட்டை நோக்கி மின்னல் வேகத்தில் விரைந்தாள். அவளது ஆன்மா காற்றில் கரைந்து ஓடியது. பின்னால் வருணின் அந்த விகாரமான சிரிப்பு மட்டும் அவளை துரத்திக் கொண்டே இருந்தது. சுஜி காற்றென கலைந்து வீட்டை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தாள். அவளது ஆன்மா துடித்தது. எப்படியாவது லாவண்யாவையும் அவளது வயிற்றில் வளரும் அந்த அப்பாவி உயிர்களையும் காப்பாற்றிவிட வேண்டும் என்ற ஒரே நோக்கம் அவளை உந்தி தள்ளியது. ஆனால் அவளை விட வேகமாக வருண் அவளை பின்தொடர்ந்தான். அவனது சிரிப்பு காற்றில் ஒரு அமானுஷ்ய இசையாக படர்ந்தது. பிரயோஜனமில்ல சுஜி, வீணா ஓடாதே என்று கத்தினான் வருண். உன்னால உன் அக்கா குழந்தைகளை பார்த்துக்கவே முடியாது. வேணுனா சபரி நரபலி கொடுக்க தயாரா வச்சிருக்கிற அந்த ஒரு குழந்தையாவது காப்பாற்ற முயற்சி பண்ண. அதுதான் உனக்கு சாத்தியம். சுஜி வெறுப்புடன் அவனை திரும்பி பார்த்தாள். வராதே, என் பின்னாடி வராதே. உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. நீ ஒரு மனிதனே இல்ல, ஒரு அரக்கன் என்று ஆவேசமாக கத்தினாள். வருண் சட்டென்று நின்றான். அவனது முகம் ஒரு விசித்திரமான பாவத்திற்கு மாறியது. சாரி டார்லிங், நான் ஒன்னும் உனக்காக வரல, என் குழந்தைகளுக்காக வரேன் என்றான் மிக சாதாரணமாக. அந்த வார்த்தைகள் சுஜியின் காதில் இடியாக இறங்கியது. ஓடிக்கொண்டிருந்த அவளது கால்கள் அப்படியே செயலிழந்து நின்றன. அவள் அதிர்ந்து போய் அவனை திரும்பி பார்த்தாள். அவளது இதயம் துடிப்பதை நிறுத்தியது போன்ற ஒரு உணர்வு. என்ன சொன்ன இப்போ? திரும்ப சொல்லு, சுஜி நம்ப முடியாமல் வினவினாள். வருண் ஒரு நிமிடம் திகைத்தான். தான் ஏதையோ உளறிவிட்டோம் என்று அவனுக்கு புரிந்தது. ஆனால் அடுத்த கணமே அவன் சுதாரித்துக் கொண்டான். அவனது முகத்தில் மீண்டும் அந்த விகாரமான புன்னகை குடியேறியது. உண்மைய உளறிட்டனா? சரி, எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இத மட்டும் எதுக்கு இனி மறைச்சுக்கிட்டு? லாவண்யா வயிற்றில் வளர்ந்து கொண்டிருக்கிற இரட்டை குழந்தைகளில் ஒரு குழந்தை என்னோடது. அந்த வார்த்தைகள் சுஜியின் தலையில் ஒரு பெரும் இடியை இறக்கியது. அவளது உணர்வுகள், எண்ணங்கள், அறிவு அனைத்தும் ஒரு சேர ஸ்தம்பித்தன. உலகம் அவளை சுற்றி சுழல்வது போல இருந்தது. தன் அக்காவுக்கும் வருணுக்கும் எப்படி தொடர்பு வந்திருக்கும்? லாவண்யா வருணை ஒருபோதும் நேசிக்கவில்லை. அவனோடு எந்த உறவிலும் இல்லை. எந்த ஒரு காதலும் இல்லாமல், குறைந்தபட்சம் அறிமுகம் கூட சரியாக இல்லாத நிலையில் தன் அக்கா எப்படி ஒரு சைக்கோவின் குழந்தையை சுமக்க முடியும்? துரோகங்கள் அடுக்குகளாக அவிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நடுநிரவில் சுஜிக்கு விடை தெரியாத கேள்விகள் அவளை வாட்டின. இது மாந்திரீகமா அல்லது சபரியும் அகிலாவும் சேர்ந்து செய்த சதிச் செயலா? பிரசவ வலி ஒருபுறம், துரோகத்தின் உச்சம் மறுபுறம் என லாவண்யாவின் நிலை என்னவாகும்? தன் வயிற்றில் வளரும் ஒரு அரக்கனின் வாரிசு என்று தெரிந்தால் அந்த பேதை இதயம் என்னவாகும்?
சுஜி தன் அக்காவை காப்பாற்றப் போகிறாளா அல்லது இந்த விதியின் சதியில் தானும் கரைந்து போகப் போகிறாளா? மூடுபனிக்காடு ஒரு பயங்கரமான ரகசியத்தை சுமந்துபடி மௌனமாக நின்றது. தொடரும்.